அதிகமான மணல் இருக்கக்கூடிய இடத்துல சாதாரணமாக ஒரு வீடே கட்ட முடியாது. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டடம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடத்தை கட்டிருக்காங்க. இது கேட்குறப்ப உங்களை நம்ப முடியுதா? அது என்ன கட்டடம், அது எங்கே கட்டிருக்காங்க, அந்த கட்டடத்தை கட்டுறப்ப என்ன சவால்களை சந்திச்சாங்க, அந்த சவால்களை எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அங்கே வீடியோக்குள்ள போகலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டடம்னு சொல்லக்கூடிய கட்டடம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புர்ஜ் கலிஃபா தான். இது உலகத்திலேயே அதிக உயரம் சொல்லக்கூடிய 828 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கு. ஸோ இதனால தான் இந்த கட்டடத்தை உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டடம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் தான் இருக்கு. துபாயில் எங்கே பார்த்தாலும் வெறும் மணல் பிரதேசமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக அதுதான் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா 164 அடி ஆழத்துக்கு 192 பில்லர்னு சொல்லக்கூடிய தூண்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த தூண்கள் தான் இந்த கட்டடத்தை தாங்க பிடிக்கக்கூடிய சத்தியப்பட்டிருக்கு. துபாயில் மேக்ஸிமம் 50 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிலில் இங்கே ஒரு கட்டடத்துக்கு காங்கிரீட் போகிறீங்க அப்படின்னா அது காஞ்சி போய் விரிசல் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு இன்ஜினியர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த புர்ஜ் கலிஃபா கட்டடத்தை கட்டுறப்ப 20 நேரத்தில் மட்டும்தான் வந்து காங்கிரீட் போட்டாங்க. அதுவும் அந்த காங்கிரீட்டில் பல டன் எடை கொண்ட ஐஸ் கட்டியை வந்து கலந்து பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அந்த கட்டடத்தை ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் துபாயில் சாதாரணமாகவே மணல் புயல் அப்படிங்கிற ஒரு புயல் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி புயல் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு கட்டடமாக இருந்தாலும் ஒரு ஆட்டங்காண்டுரும். ஸோ இப்படி இருக்கிறப்ப இந்த 800 மீட்டர் கொண்ட இந்த கட்டடம் மட்டும் எப்படி அசையாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒய் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இப்படி கட்டினது எதற்காக பார்த்தீங்க அப்படின்னா காற்று எந்த அளவுக்கு வேகமாக வந்தாலும் இந்த கட்டடத்தில் படுறப்ப திசை மாதிரி போயிடும். இதனால இந்த கட்டடத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் ஒரு புதுவிதமான டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. மனிதனோட விடாமுயற்சிக்கு எல்லையே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் தான் இந்த புர்ஜ் கலிஃபா கட்டடம். இந்த இன்ஜினியரிங் அதிர்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.